வணக்கம். லட்சுமி கடாட்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான். எல்லாரும் செய்கிற தப்பு தான் சில நேரத்தில். அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு செய்கிறப்போ நமக்கு பல பிரச்சனைகள் வந்துடும். அதை பற்றி தான் இந்த பதிவு. சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, யாராவது வந்து அண்ணா தம்பிங்க இந்த மாதிரி பல விதத்த ரிலேஷன்ஸ் வருவாங்க. இப்படியெல்லாம் வர்றப்போ நம்மளும் அறியாமல் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க சில விஷயங்களை நம்ம காமிப்போம். நம்ம ஆசைப்பட்டு காமிப்போம். இது வாங்கியிருக்கோம், அது வாங்கியிருக்கோம் அப்படின்னுலாம் காமிப்போம். அந்த மாதிரி காமிக்கிறப்போ சில நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையுமா காமிக்கணுமானா கண்டிப்பாக அது இல்லை. உதாரணமாக வந்து நம்ம புது புடவை வாங்கியிருப்போம், நகை வாங்கியிருப்போம், நம்ம வந்து பீரோ வச்சிருக்க இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்கிறப்போ சில நேரத்தில் ரொம்ப கண்ணுப்பட்டு போயிடும். அதனால அடுத்த தடவை அதெல்லாம் வாங்க முடியாமல் போயிடும். அதனால எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையான விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணால் போதும். நம்ம வீட்டில் சில இடங்கள்ல மிக முக்கியமான இடம் நம்ம வீட்டு பூஜை அறை சொல்லுவோம். பூஜை அறையில அனாவசியமா யாரையுமே கூப்பிட்டு போகக்கூடாது. ஒரு சிலருக்கு பூஜை அறை ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு அமையாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ யாராவது வந்து நல்லா கண்ணு போட்டுக்குவாங்க. ஐயோ இவங்க வீட்டு பூஜை அறை மட்டும் என்ன இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கண்ணு போட்டா கூட அடுத்து அப்படி நம்மளால சாமி கும்பிடாம முடியாம போயிடும். அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நம்ம வீட்டுல காமிக்க கூடாத சில விஷயங்கள்ல முக்கியமா வந்து புதுசா ஏதாவது வந்து பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. பொண்ணுக்காக நிறைய நகை வாங்கியிருப்போம், ட்ரெஸ் வாங்கியிருப்போம். அதை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் காமிக்கலாமான்னா கண்டிப்பா காமிக்க கூடாது. அந்த மாதிரி செய்யறப்போ என்ன ஆயிடும்னா பல தடங்கள் வந்துட்டே இருக்கும் அந்த கல்யாணத்துல, அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவும் ஒரு கந்திஷ்டி தான். இதெல்லாம கந்திஷ்டினா கண்டிப்பா கந்திஷ்டி. கந்திஷ்டினா பெரிய விஷயமே கிடையாதுங்க. அந்த ஐயோ இவங்க நான் அப்படி இப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே கண்ணு போடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. எல்லாருமே கண்ணு போடுவோம். நான் கண்ணு போடுவேன், நீங்க கண்ணு போடுவீங்க, எல்லாருமே கண்ணு போடுவோம். ஒருத்தருக்கு கிடைக்காதது மற்றவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு நினைச்சாவே அது ஒரு கந்திஷ்டி தான். இதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே நம்ம கிட்ட காமிக்கலாமா வேணாமான்ட்டு நம்மளே முடிவெடுத்துருவோம். ரொம்ப முக்கியமா வந்து கல்யாணமான வீட்டுல வந்து அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு பொண்ணு சுமாரா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்கள வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க வந்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருந்தோம்னா இவளால மட்டும் இவ சந்தோஷமா இருக்க முடியுதுன்றது நினைப்பாங்க. மனசுல நினைச்சாவே அது வந்து கந்திஷ்டி. இந்த கந்திஷ்டி மட்டும் ரொம்ப பொல்லாததுங்க. கண்ணு போட்டோம்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். நேரத்துல யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போயிருப்பாங்க. உடனே வீட்டுல எல்லாமே வந்து கலைஞ்சு போயிருக்கும். வீட்டுல வந்து ஒரு எல்லாரும் அடுத்தடுத்த உடம்பு சரியில்லாம போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கப்படுது. அதனால கெஸ்ட் வந்து நம்ம வர வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட காமிக்கலாமான்றத யோசிக்கணும். ஆனா வெளிப்படையா சில திங்ஸ் இருக்கும். ஒரு வீடு பார்த்தோம்னா மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பொருட்களை நம்ம அலங்காரம் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி அலங்கார பொருட்களை பார்த்தோம்னா கூட நிறைய கந்திஷ்டி வந்துடும். நம்ம வீட்டு கிச்சன்ல வந்து சமைக்கிறப்ப கூட ஒரு சிலர் வந்து கண்ணு போடுவாங்க. சாப்பிட்றப்ப கூட கண்ணு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்து கண்ணு போடுவாங்க. ஒரு தட்டுலையா விதவிதமா வச்சுக்கிட்டு எல்லாரும் எதுக்காலும் சாப்பிடலாமான்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அடுத்த நாள் நீங்க சாப்பிட முடியாம போயிடும். அதே போல மிக முக்கியமா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப கூட எல்லாரும் எதுக்காலையும் ஊட்டக்கூடாது. ஏன்னா 2 நாள் குழந்தை நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் எதுக்காலையும் ஊட்டினோம்னா 3ஆவது நாள் சாப்பிடாம போயிடும். இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து சாப்பிட்றப்ப கூடிய மட்டில உங்க வீட்டு நபர்கள் மட்டும் இருந்தா ரொம்பவே நல்லது. அதே போல நம்ம பெண்களாகிய நம்ம என்ன பண்ணுவோம்னா, முக்கால்வாசி பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா எங்கேயாவது போனோம்னா ரொம்ப கொஞ்சம் நீட்டா போகணும்னு நினைச்சு ஆசையா நீட்டா கிளம்பி போயிட்டு வருவோம். ஆனா வந்த உடனே சில நேரத்துல நம்மளையும் அறியாம குபு குபுன்னு காய்ச்சல் வந்துடும், உடம்பு சரியில்லாம போயிடும். அடுத்த நாள் நம்மளால ஆபீஸ் போக முடியாம போயிடும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இது ஏன்னா நம்ம போன இடத்துல பல கண்கள் நம்ம மேல விழுந்திருக்கும். இதனால நம்ம ரொம்ப அழகியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாருமே அழகிதான். எல்லாருமே அழகிதான். வந்து ரொம்ப அழகா இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. இது வந்து சில நேரத்துல வந்து ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறவங்கள பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படுறதுதான். இது ஒரு விதமா. அதே போல நம்ம
பணம் எடுக்கிறப்ப கூடங்க எல்லார் எதுக்காலையும் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம பர்ஸை வந்து திறந்து எல்லார் எதுக்காலையும் பணம் எடுத்தோம்னா சில நேரத்தில் பர்ஸில் கூட பணம் வராமையே போயிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. சில சம்பவங்கள் உங்கள் லைஃப்ல நடந்திருக்கும். கண்டிப்பாக பர்ஸை வந்து யார் எதுக்காலையும் திறந்து எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிஷ்டிங்கிறது எல்லாருக்கும் எல்லாருமே பண்ணுவாங்க. அது வந்து மறைமுகமா தெரியும் ஒரு சிலர்கிட்ட, ஒரு சிலருக்கு நேரடியா தெரியும். இதுதான். அதனால கண்டிஷ்டி படாம இருக்கணும்னா, நம்ம எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணுமா? இந்த கேள்வி உங்க மனசுல தோணுச்சுன்னா, நீங்களே முடிவெடுத்துக்கங்க. இதை நம்ம ஷேர் பண்ணலாமா? வேணாமாங்கிறது அது உங்களோட இஷ்டம். போல படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்க வீட்ல படிக்கிற குழந்தைங்க பத்தி பெருமையா மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. என் பிள்ளை அப்படி படிச்சிருவான், நல்லா ஃபர்ஸ்ட்டு வருவான், செகண்ட் வருவான், நல்லா வந்து இதுல நெறைய பிளேயிங் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எல்லாம் அது சொல்லிக் குடுத்தோம். அது கூட சில நேரத்துல தடப்பட்டு போயிடுது. அதனால வந்து என்னடா இப்படியெல்லாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்கன்னா, அதாவது தேவைக்கு அதிகமா விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்கள வந்து கொஞ்சம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமே ஒழிய, ரொம்ப வந்து உங்க மனசுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம் குடுக்குற விஷயத்த, நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கங்க. உங்க வீட்டு நபர்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. வெளியில இருக்கவங்ககிட்ட நம்ம ஷேர் அதேபோல நம்ம புதுசா கார் வாங்கியிருப்போம். புதுசா வந்து நகைங்க வாங்கியிருப்போம். புதுசா வீட்டுக்கு வேண்டிய வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்கியிருப்போம். இதெல்லாம் எல்லாருக்கும் காமிக்கணும்னு அவசியம் இல்ல. மிக் மிக முக்கியமா வீட்ல வந்து பூஜை அறை. பூஜை அறைய வந்து எல்லார்கிட்டயுமே நம்ம காமிக்கக்கூடாது. ஏன்னா வந்து பூஜை அறைங்கிறது ஒரு கருவறை தான். அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோயிலுங்களுக்கு போனோம்னா கருவறைய ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே, நீங்களே வீடியோ போட்டிருக்கீங்களே, என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பூஜை அறை இப்ப சம்மந்தமா போட்டிருப்ப ஃபுல்லா காமிக்க மாட்டேன் நானு. அங்கங்க பிட்டு பிட்டா போடுவேன். அதனால வீடியோ சுமாரா இருக்கலாமே ஒழிய, ஆனா நான் வந்து அந்த தெய்வ சக்தி குறைஞ்சிடக்கூடாது. அதனால தான். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம சொல்லலாம். எல்லாருடையும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் லட்சுமி கடாட்சம் சேனலோட நோக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால வந்து நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமே ஒழிய, ஃபுல்லா வீடியோ காமிக்கணும்னு அவசியம் இன்னைக்கு நெறைய பார்த்தாச்சு. பூஜையிலே அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டே இருக்கிறோம். ஆனா, அதுல வந்து நெறைய சிக்கல் இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம வந்து அதனால தான் கோயில்ல வந்து தெய்வங்கள் கருவறைய வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்கல. ஏன்னா, இறை சக்தி குறைஞ்சு போயிடும். அந்த தப்ப நம்ம செய்யவே கூடாது. அதே போல தான் நம்ம வீட்ல இருக்க அ பூஜை அறையும் ஒரு கருவறை மாரி தான். கோயில்ல இருக்க கருவறை மாரி தான். அத வந்து நம்ம இறை சக்தி மிகுந்து இருக்கணும்னா, கண்டிப்பா அடிக்கடி வந்து வீடியோ போடுறப்போ கொஞ்சம் வீடியோ போடுறவங்களுக்கு தான் சொல்றேன் நானு. கொஞ்சம் கவனமா இருங்க. அதேபோல உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா, பூஜை அறைய ரொம்ப ரேரா கண்டிப்பா போயே ஆவணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தா மட்டும் கூட்டிட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வசதியான வீட்டுக்கு போனோம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க என்ன சாமி கும்பிடுறாங்க? இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே! அதனால கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி வாட்ச் பண்றத பத்தி இல்லாம, அத பார்த்து கண்ணு போட்டுருவாங்க. இது ஏன் இப்படி பண்றாங்கன்றத விட, இது மனித இயற்கை. அவ்வளவுதான். எ அதனால வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். சில விஷயங்கள எடுத்து சொல்லலாம். இது மாரி செஞ்சா நல்லது, அது மாரி செஞ்சா நல்லதுன்ட்டு. அத கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு அவசியம் இல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு யார்கிட்டயுமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடாதா? சொந்தக்காரங்களே வீட்டுக்கு வரக்கூடாதான்னு சொல்றீங்களான்னு கேட்டா, கண்டிப்பா அது மாரி நான் சொல்லவே மாட்டேன். எல்லாரோடையும் நல்லா பழகுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா அதே சமயத்துல லிமிட்ட தாண்டாதீங்க. லிமிட்ட தாண்டுறப்ப சில நேரத்துல உங்களுக்கு அதனோட பாதிப்பு வந்துச்சுன்னா, நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால தான் இந்த பதிவு. அதனால வந்து எல்லார்கிட்டயும் நல்லா பழகணும். லிமிட்ட தாண்டாம பழகணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.